இன்றைக்கு தமிழகத்தின் உள்ள அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் கூட்டம் நடக்கிற போதெல்லாம் ரணகலமாக போராட்டமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சி மன்ற உறுப்பினர்களை அடிப்பது, தாக்குவது, இரத்த காயம் ஏற்படுத்துவது என்பது வாடிக்கையான ஒரு விஷயமாகவே ஆகிவிட்டது. ஒரு நாள் மன்ற கூட்டத்தில் ஒரு செய்திக்காக பாமக மன்ற உறுப்பினர்கள் 18 பேர் வெளிநடப்பு செய்ய எழுந்தனர். உடனடியாக நான் அந்த கருத்து குறித்த என்னுடைய தெளிவுரையை அந்த மன்றத்தில் விளக்கிய போது வெளிநடப்பு செய்ய முற்பட்ட 18 பாமக மன்ற உறுப்பினர்களும் உடனடியாக மன்றத்திலே அமர்ந்து விட்டார்கள். அப்போது நான் சொன்னேன், அவர்கள் வெளிநடப்பு செய்வதற்கு முன்னால் சொன்னேன், நீங்கள் சொன்ன இந்த கருத்துக்கு உரிய பதிலை நான் சொல்லுகிறேன். அதில் நீங்கள் ஏற்புடையது என்று நினைத்தால் வெளிநடப்பு செய்யுங்கள், இல்லை என்றால் நீங்கள் உள்ளே அமரலாம் என்று சொன்னேன். அதற்கு ஏற்ப அவர்கள் நான் சொன்ன கருத்து சரியாக இருந்தது, தெளிவாக இருந்தது என்று உணர்ந்து மன்றத்திலே அமர்ந்து விட்டார்கள். கடந்த காலத்தில் திமுக ஆட்சியிலும் நான் கவுன்சிலராக இருந்திருக்கேன், ஏடிஎம்கே ஆட்சியிலும் கவுன்சிலராக இருந்திருக்கேன். என்னன்னா மக்கள் பிரச்சனை சம்பந்தமாக இரண்டு கட்சிக்கும் அக்கறை இல்லை அப்படின்னு தான் தெரியுது. ஏன்னா நீங்கள் அவங்க வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க ஏடிஎம்கே ஆளுங்கட்சியாக இருந்தால் திமுகவை பற்றி மிக தரக்குறைவாக எடுத்த உடனே பேசக்கூடிய ஏற்பாடு என்பது இருக்குது. வம்புக்கு இழுக்கணுமே அப்படின்னு பேசக்கூடிய ஏற்பாடு இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. ஜனங்க பிரச்சனை முன்னுரிமை கொடுக்காது தான் காரணம். நீங்கள் பார்த்துன்னு சொன்னால் அது போல் பேசுறது என்பது இது இந்த தமிழகத்துக்கு மட்டும்தான் இது இப்படி இருக்குது. காலகாலமாக ஒரு சாபக்கேடா என்னன்னு தெரியல. நீங்கள் மற்ற மாநிலம்லாம் இது போல் ஒரு இல்லை. ஆனால் அப்படி பிரச்சனைன்னு வரும்போது அந்த பிரச்சனையை பேசி வெளிநடப்பு கூட பண்ணிட்டு மறுபடியும் மக்கள் பிரச்சனை பேசலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது தொடர்ந்து நடக்கிறது இல்லை. அதுதான் யதார்த்தம்.